பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே இன்று விநாயகனது ஒரு பெரும் ரகசியத்தை சொல்லப் போகிறேன். இதை கேட்பவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரும் முன்னேற்றம் காத்து இருக்கிறது. விநாயகருக்கு எத்தனையோ ஆலயங்களுக்கு செல்கின்றோம், இன்னும் எங்கள் கவலைகள் நீங்கவில்லையே என்று பலரது மனக்கவலை. விநாயகருக்கென்றே இருக்கக்கூடிய மிக மிக விசேஷமான ஒரு ஆலயம் உள்ளது. ஈரோட்டு மாவட்டத்திலே அங்கே நட்டாற்றீஸ்வரர் என்று ஒரு கோயில் உண்டு. அது என்னப்பா நட்டாற்றீஸ்வரர்? 6500 ஆண்டுகள் முன்னர் ஆதி அகத்தியர்லயே 11 வகையான அகத்தியர்கள் உண்டு என்று சொல்லுவார்கள். அப்போ அகத்தியர் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். அப்போது வாதாபி வில்வலன் என்ற அசுரர்களை வென்று விடுகிறார். வாதம் பித்தம் என்றெல்லாம் சொல்கிறோமே, அவர்களை அசுரர்களாக உருவகித்துக் கொள்ளுங்கள். அந்த அசுரர்களை வென்று விடுகிறார். யாராக இருந்தாலும் சரி, ஒரு உயிரை வதம் செய்த தோஷம் வந்து விடுமே, அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்து விடுகிறது. அது என்னங்க பிரம்மஹத்தி தோஷம்? ஜாதகத்துல குருவும் சனீஸ்வரனும் இணைந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது என்னன்னா பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் குரு ஒரு விதமான ஒரு நற்பலன்களை தருவார், சனீஸ்வரர் ஞானத்தை தருவார். இருவரும் சேரும் பொழுது நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு எல்லோ கலர் இருக்கு, ஒரு பக்கம் நீல கலர் இருக்கு, ரெண்டையும் கலந்து வச்சா அது வேறொரு நிறமாக மாறிவிடும். அது போல வாழ்க்கையிலே இரண்டும் கலந்து விட்டால் பிரம்மஹத்தி தோஷம் வந்து விடுகிறது. எனக்கு இதுக்கு ஒரு விடுதலையே இல்லையா என்று மனதார வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் நட்டாற்று என்று சொல்லக்கூடிய வகையிலே, நமக்கு தெரியும் குடகுமலையிலே காவேரி அன்னை உற்பவமாகிறாள். அந்த குடகுமலையிலே உற்பவமாகக்கூடிய காவேரி அன்னை நமக்கு இங்கே தமிழ்நாட்டிலே கடலிலே கலந்து அருளுகிறாள், காவேரி பூம்பட்டினத்துக்கிட்ட. இந்த அன்னை இரண்டு புறத்துக்கும் நடுவிலே இருப்பதினால் இங்கே இருக்கக்கூடிய ஈசனுக்கு பெயர் நட்டாற்றீஸ்வரர் என்று பெயர். இந்த பகுதிக்கு போகணும்னா ஒரு காலத்துல படகுல போனோம், இல்லாட்டி நீந்திட்டு தான் போனோம். ஈரோட்டுல இருந்து கரூர் போற வழியில இருக்கக்கூடிய இடம் இது. ஈரோடு டு கரூர் மிட்வேல இருக்கும். நீங்க நட்டாற்றீஸ்வரர் அப்படின்னு கூகுள் பண்ணீங்கன்னா வரும். அந்த இடத்திலே காவேரி சூழக்கூடிய பகுதியிலே இருக்கக்கூடியது. இப்பொழுது சிறிய பாலம் போல கட்டியிருக்கிறார்கள். எனினும் மழை நேரங்களில் கவனம். ஏனென்று சொன்னால் சுற்றிலும் அகண்ட காவேரி போல இங்கே வேகமான காவேரி. என் அனுபவத்திலே சில சமயங்களில் தண்ணீர் உயர்ந்து விடும். எனவே காவேரி கரைக்கு அனுமதியின்றி செல்லக்கூடாது. அந்த ஆற்றங்கரைக்கு அந்த பாலத்திலே செல்ல வேண்டும். சென்றால் ஒரு சிறு குன்று, ஒரு சிறு தீவு போல இருக்கும். அந்த தீவிற்கு நடுவிலே அங்கே சிவன் கோயில் உள்ளது. இந்த சிவன் கோயிலிலே ஒரு கணபதி இருக்கிறார். இந்த கணபதிக்கு பெயர் சிந்தாமணி வரகணபதி. சிந்தாமணினாலே கேட்டதை தரும். ஆனால் இந்த கணபதிக்கு மற்றொரு பேர் உண்டு, சிந்தாமணி வர கணபதி. வரங்களை வாரி வழங்குவதால இவருக்கு சிந்தாமணி வர கணபதி அப்படின்னு பேரு. இவர் இருக்கக்கூடியது எங்கே? அத்தி மரத்துக்கு அடியில. ஆயுள வளர்க்கும் சக்தி படைத்தது அத்தி அப்படின்னுவாங்க. அதே போல அத்தி வரதர்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அத்திக்குள் சுக்கிரனின் சக்தி உண்டு என்றும் சொல்லுவார்கள், பிரம்ம சக்தியும் உண்டு என்பார்கள். அத்தி மரத்தின் வேருக்கடியில் தத்தாத்திரேயர் மும்மூர்த்தி அம்சமாக உள்ளவர் தவம் செய்கிறார் என்றும் சொல்லுவார்கள். இங்கே இருக்கக்கூடிய மரம் என்பதும் 6500 வருடங்கள் பழமையான மரம். உள்ளே துளை போல செல்லரித்திருந்தாலும் இன்றுடன் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய மரம். சற்று படியேறி தாங்க போகணும். வயதானவர்கள் என்றால் பொறுமையாக அந்த சிறு குன்றுல படியேறி தான் செல்லணும். அங்கே சென்றால் அதற்கு செல்லும் முன் இந்த கணபதி இருப்பார். இந்த கணபதியின் சக்தி என்ன அப்படின்னு சொல்றேன். ஒரு காலத்தில் ஔர்வ மகர்ஷி என்ற ஒரு மகர்ஷி இருந்தார். மருத்துவத்திற்கு முக்கியமான மகர்ஷிகள் ஔர்வர் மற்றும் சௌனக மகர்ஷி என்பார்கள். ஔரவருக்கு சாமினி என்று ஒரு பெண் இருந்தாள். இந்த பெண் சகல கேள்வி ஞானங்களில் மிகுந்த சிறந்தவள். எனினும் விளையாட்டுத்தனமான குணமும் அவளுக்கு உண்டு. உடனே இந்த பெண்ணை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணுமே, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கவலைதான். அவங்க அப்பா வருத்தப்படுகிறார். உடனே சொல்கிறார்கள், தவசீல முனிவர் என்ற ஒரு முனிவர் இருக்கிறார். இந்த தவசீல முனிவர் என்பவர் அகத்தியரின் சீடர். அவரது மகனான மந்தாரனுக்கு கட்டி கொடுங்கள் என்கிறார்கள். அதே போல பார்த்து இருவரும் திருமணம் பேசி கட்டி கொடுக்குறாங்க.
கட்டி கொடுத்துமே இந்த கணவன் மனைவி இருவருக்கும் அந்த விளையாட்டுத்தனமான குணங்கள், அவ்வப்போது மற்றவர்களை கேலி பேசக்கூடியது போன்ற தன்மைகளும் உண்டு. ஒரு நாள் அங்கே வரக்கூடிய புருசுண்டி மகரிஷி என்று ஒரு மகரிஷி இருக்கிறார். அவர் பார்ப்பதற்கு விநாயகர் போலவே இருப்பார். சற்று தொந்தியும் தொப்பையுமாக இருப்பார். உருவம் வேறு குண்டாக இருக்கும். நாம் யாரையும் உருவக்கேலி செய்து விடக்கூடாது. அது மிகப்பெரிய பாப சாப தோஷங்களை தந்துவிடும். எனினும் இதை தெரியாத இந்த பிள்ளைகள் அவரை அவ்வாறு கிண்டல் செய்து விடுகிறார்கள். ஒரு நகைக்கும்படி, மனது புண்படும்படி பேசிவிடுகிறார்கள். புருசுண்டி மகரிஷி ஒரு சாபத்தை தருகிறார். ஒரு குருவின் சாபம் விழுந்து விட்டால் வாழ்க்கை இருண்டுவிடும். எனவே புருசுண்டி மகரிஷி சொல்கிறார், என் உருவத்தை கேலி செய்து விட்டீர்கள், இனி எங்கும் செல்லாமல் நிலையாக இருக்க கடவுது என்ற சாபத்தை தந்து விடுகிறார். உடனே இவர்கள் இருவரும் உயிரற்ற உடல் போல கீழே விழுந்து விடுகிறார்கள். பெற்றோர்கள் வருகிறார்கள். எனினும் கோபத்தில் அந்த புருசுண்டி மகரிஷி அங்கே இருந்து விலகி விடுகிறார். எனவே பெற்றோர் இருவரும், ஊருக்கே நாம் நன்மையை செய்கின்றோம், மருத்துவத்திலே சித்த மருத்துவத்திலே மிகச்சிறந்தவர்கள் ஔர்வ மகரிஷியும் சவுனக மகரிஷியும் என்றுதான் சொல்லுவார்கள். நம் குழந்தைகளுக்கே இவ்வாறு ஒரு ரோகம் வந்துவிட்டதே, தெரியாமல் அந்த மகரிஷியை பிழை செய்து விட்டார்கள், எங்கே சென்று காட்டில் தேடுவது என்று வருத்தப்படுகிறார்கள். உடனே நாரதர் சொல்கிறார், கவலைப்படாதீர்கள், இந்த ஈரோடு மாவட்டம் அப்பொழுது கொங்கு நாடு என்று அழைக்கப்பட்டது, அங்கே செல்லுங்கள். சென்றால் நட்டாற்றீஸ்வரர் ஆலயத்திற்கு அடியிலே அத்தி மரத்திற்கு கீழே சிந்தாமணி வரகணபதி உண்டு. யாரையாவது சொல்லால் செயலால் மனதால் பேசி அதனால் நமக்கு ஒரு கர்மா வந்து விட்டது என்றால், ஏதோ ஒரு வகையிலே வாத பித்த ரோகங்கள் வந்து விட்டது என்றால் அதற்கு விடுதலை தரக்கூடியவன் அந்த கணபதி தான் என்று சொல்கிறார். இதை கேட்டுவிட்டு அவர்கள் சென்று, கணபதியே எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் வரத்தை தா என்று சொல்லி மாம்பழம், பழாப்பழம் மற்றும் வாழைப்பழம் என்ற முக்கணிகளையும் வைத்து அந்த கணபதியிடம் மனதார பிரார்த்தனை செய்கிறார்கள். கணபதியை பிரார்த்தனை செய்ததும் அங்கே புருசுண்டி மகரிஷி வருகிறார். வந்து, ஐயோ, நான் தந்த சாபத்தை திரும்ப பெற முடியாது, எனினும் இதற்கு ஒரு தீர்வை சொல்கிறேன். இனி இவர்கள் இருவரும், ஒருவர் மந்தார மரமாக மாறுவார், மற்றொருவர் வன்னி மரமாக மாறுவார். அந்த சாமினி என்று சொல்லக்கூடிய பெண்மணி வன்னி மரமாக மாறிவிடுகிறார், இவர் மந்தார மரமாக மாறிவிடுகிறார். இவர்களுக்கு அடியிலே விநாயகரது வழிபாடு சிறப்பு பெறும். இன்றுமே பூஜையிலே மந்தாரையும் வன்னி இலைகளையும் நாம் பயன்படுத்துகிறோம். என்றென்றும் காலம் முழுவதும் அழியாத பெயர் புகழும் அடைவார்கள். அதே போல யாரெல்லாம் கணபதியின் இந்த கதையை கேட்கிறார்களோ, அல்லது எங்கே கணேசனது ஆலயம் உள்ளதோ அங்கே வன்னிமர இலைகளால், மந்தார இலைகளால் அல்லது நமது அருகம்புல்லால் வணங்கி, ஐயா எங்கள் வாழ்க்கையிலே சிந்தாமணி வரகணபதியே வரங்களை தாய் என்று கேட்கிறார்களோ, அல்லது இயலும் என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் எல்லாராலும் இயலாது, இயலும் என்று சொன்னால் ஈரோடு மாவட்டத்திலே அங்கே நட்டாற்றீஸ்வரர் என்று கூகுள் செய்தால் வரும். ஈரோட்டிலிருந்து கரூர் செல்லும் சாலையில் உள்ளது. ஒரு 10-20 கிலோமீட்டர் தொலைவிலே. அடியன் சொன்னது போல்தான், அது ஒரு சிறு தீவு போல இருக்கும் காவேரிக்கு நடுவிலே. அங்கே ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் அந்த பாலத்திலே சென்று வர அனுமதிகள் உண்டு. நேரம் இருந்தால் அங்கே சென்று வந்து வணங்கினால் பெரும் வரம் ஏற்படும். இது நான் அனுபவத்திலையும் கண்ட உண்மை. எனக்கு ஒரு அரசியல் நண்பர், வடமாநிலத்தை சேர்ந்தவர். அவர் தன் பதவிகளை இழந்த பொழுது ரொம்ப கஷ்டத்துல இருந்தார் வாழ்க்கையில. ஐயா எனக்கு இதுக்கு மேல அவமானங்களை தாங்க முடியாது அப்படின்னார். நான் சொன்னேன், ஐயா வந்துவிட்டு வணங்கி செல்லுங்கள் என்றேன். அந்த விநாயகனை வணங்கி திரும்ப செல்வதற்குள் அவருக்கு ஒரு பெரும் நிலையான பதவி கிடைத்தது. இன்றும் அரசியலில் நல்ல நிலையில் இருக்கிறார். எனவே அரசியலுக்குன்னே இல்லைங்க, ஆரோக்கியத்துக்கோ ஐஸ்வர்யத்துக்கோ ஏதோ ஒரு தடை, என்னால் இதுக்கு மேல மீள முடியாத அளவில் இருக்கிறேன் என்று சொன்னால் விநாயகனுக்கு வாழைப்பழம், மாம்பழம் மற்றும் பலாப்பழம், இது உங்க ஊர்லயே செய்யலாம், உங்க வீட்டிலேயே கூட செய்யலாம். அருகம்புல் அல்லது வன்னிமர இலைகள், மந்தார இலைகள் என்று எதை இயலுமோ அதை வைத்து, விநாயகா எங்களை காப்பாற்று, கரையேற்று என்று சொல்ல துவங்கிவிட்டாலே உங்கள் வாழ்க்கையிலே பெரும் நன்மை காத்திருக்கிறது. எனவே தான் இப்பொழுது இந்த கதையை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். விநாயகா, விக்னேஸ்வரா அனைவருக்கும் அனைத்து நலமும் கிடைக்கட்டும். சிவசிவா.